கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை தேவன் கொடுக்கிறார். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று சொல்லி நமக்கு வார்த்தை தருகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் கண்ணீரோடு பல காரியங்களை செய்யலாம். ஆனால் இந்த கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதீர்கள். உங்கள் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் அவருடைய துருத்தியிலே பிடித்து வைத்திருக்கிறார். துருத்தி என்று சொன்னால் அவர் வைத்திருக்கிற ஒரு படி, அந்த படியிலே வைத்திருக்கிறார். நிச்சயமாக அந்த கண்ணீர் வீணாய் போவதில்லை. நீங்க கண்ணீரோடு எந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, விதைக்கிறவர்கள் என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்கள், நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உங்கள் கணவனாருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது அது நிச்சயம் வீணாய் போகாது. நீங்கள் சாதாரணமாய் அல்ல, கம்பீரத்தோட அறுப்பீர்கள், சந்தோஷத்தோட அறுப்பீர்கள். நீங்கள் என்ன காரியத்துக்காய் ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் வாய்க்கும், அந்த காரியத்திலே நன்மை செய்வார். நீங்கள் கூலி குறுகி அல்ல, கம்பீரமாய் அந்த காரியத்திலே நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன், அவரிடத்துல நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், கம்பீரத்தோடு அறுப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.